ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் Kavibala'sAcademy. ஏற்கனவே டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோவை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கிராமர் ரூல்ஸ் நல்லா புரியும். எக்ஸாமில் ஃபுல் மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் 2 டைப்ஸாக இருக்குது. என்ன 2 டைப்ஸ் அப்படின்னா, WH டைப் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ், எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். பாருங்கள், WH டைப்னா வாட் ஆர் யூ டூயிங். இந்த கொஷினுக்கு நீங்கள் கொஷின்லேருந்தே ஆன்சரை சொல்ல முடியாது. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை சொல்வீங்க. அப்போ கொஷின்லேருந்தே ஆன்சர் பண்ண முடியலனா அது WH டைப் ஆஃப் கொஷின்ஸு. இங்கே பாருங்கள், ஆர் யூ ரெடி? எஸ் ஐ எம் ரெடி. இல்லைனா நோ ஐ எம் ரெடி. இப்படி தானே ஆன்சர் சொல்வீங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் சொன்னிங்கன்னா எஸ் நோ அப்படின்னு யூஸ் பண்ணி சொன்னிங்கன்னா இது எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஷின். ஃபஸ்ட்டு டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா அது எஸ் ஆர் நோ டைப்பா WH டைப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இன்ட்ராகேட்டிவ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்ஜங்ஷனை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ WH டைப் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் சேம் WH வேர்டு கன்ஜங்ஷன். எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் இஃப் வெதர் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் கன்ஜங்ஷனாக போடணும். டென்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். டைரக்ட் ஸ்பீச்சு ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்ததுன்னா, அதாவது அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மீன்ஸ் நோ சேஞ்ச். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் பாஸ்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஷால், வில், கேன் இதெல்லாம் வந்ததுன்னா ஷுட்டு, உட்டு, குட்டு. இப்போ ரிப்போர்ட்டிங் வேர்ப் சே, சேஸு, யூனிவர்சல் ட்ரூத்து, ஃபேக்ட்ஸ் இப்படி வந்ததுன்னா சேஞ்ச் பண்ணாமல் அதே டென்ஸையே போட்டுடணும். SON ரூல். இந்த ரூல் நம்ம ப்ரொனவுனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரொனவுன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாற்றுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பர்சன் கொடுத்துருந்தாங்கன்னா ஐ, மீ, மை, VSR இதான் ஃபஸ்ட் பர்சன். இதை டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அது சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி மாறும். செகண்ட் பர்சன் யூ, யுவர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஆப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி ப்ரொனவுனை மாற்றணும். தேர்ட் பர்சன் ஹீ, ஹிம், ஹிஸ், ஷீ, ஹர், ஹர், இட், இட்ஸ், தே, தெம், தேர் கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஹீன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்டைரக்ட்லேயும் ஹீ தான் போடணும். ஷீன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஷீ தான் போடணும். நோ சேஞ்ச். அதான் SON ரூல். டைமை எப்படி சேஞ்ச் பண்ணது பாருங்கள். நவ் டைரக்ட் ஸ்பீச்சில் வந்திருந்தா தென்னு மாற்றிடணும். இன்டைரக்டில் ஹியர், தேர், திஸ், தட், தீஸ், தோஸ், எகோ, பிஃபோர், டுடே, தட் டே, டுமாரோ, த நெக்ஸ்ட் டே, எஸ்டர்டே, த டே பிஃபோர் ஆர் ப்ரீவியஸ் டே, கம்னா கோன்னு மாற்றிடணும். அடுத்தது ஈஸியாக எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்கள். ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? ரிப்போர்ட்டிங் வேர்ப். அடுத்தது ரிமூவ் கமா அண்ட் கொட்டேஷன் அண்ட் ஆட் கன்ஜங்ஷன். இங்கே நம்ம இன்ட்ராகேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸில் WH டைப்னா சேம் WH வேர்ட். எஸ் ஆர் நோ டைப்னா இஃப், வெதர் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் போடணும். ஸ்டெப் 3 ப்ரொனவுனை பார்த்து சேஞ்ச் பண்ணணும் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட். ப்ரொனவுன் ஃபஸ்ட் பர்சனாக இருந்தால் சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி மாற்றணும். ப்ரொனவுன் செகண்ட் பர்சனாக இருந்தால் ஆப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி ப்ரொனவுனை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் த டென்ஸ் அண்ட் டைம். இப்போ ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் வேர்ப் பார்க்கணும். கமா கொட்டேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு கன்ஜங்ஷன் ஆட் பண்ணணும். ப்ரொனவுனை மாற்றணும். டென்ஸையும் டைமையும் சேஞ்ச் பண்ணணும். 4 ஸ்டெப்ஸு. இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மார்க் கம்மியாகவே ஆகாது. பாருங்கள், டைரக்ட் ஸ்பீச்சு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஸ்டேட்மெண்ட்டாக அதை மாற்றிடணும். பாருங்கள், ரவி செட் டு கிராண்ட்பா, ஹேவ் யூ எவர் பிளேட் செஸ். இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ரவி ஆஸ்க்டு கிராண்ட்ஃபாதர் இஃப் ஹி ஹேட் எவர் பிளேட் செஸ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிச்சு. இப்போ இந்த சென்டென்ஸில் எப்படி நாம் மாற்றுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம சொன்ன 4 ஸ்டெப்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட் டு அதை முதல்ல மாற்றணும். ஆஸ்க்டு, ஹீ அப்படியே இருக்குது, மீ அப்படியே இருக்குது. ரிமூவ் கமா கொட்டேஷன், ஆடு இஃப். ஏன் இஃப்? ஏன்னா இது என்னது? இது ஒரு எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஷின். அதனால் இஃப். அடுத்தது யூவை தான் பார்க்கணும், ஆரை பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு யூ செகண்ட் பர்சன். இப்போ ஆப்ஜெக்ட் எது இங்கே? மீ. மீக்கு ஐ போடணும். ஐ, மீ, மை. ஓகேவா? ஐ, ஆர் ப்ரெசன்ட் டென்ஸு. இது பாஸ்ட் டென்ஸ் வாஸ்.
கோயிங் டு த ஸ்டோர் தென். நவ் என்னவா மாறிடுது? தென். நெக்ஸ்ட், தே டோல்டு மீ வை டிட் யூ கால் மீ. இது WH டைப் ஆஃப் கொஷின். இந்த WH டைப் ஆஃப் கொஷினுக்கு சேம் WH வேர்டே தான் கன்ஜங்ஷன். இங்கே தே. ஓகேவா? இங்கே யூ இருக்கு. யூ வந்து செகண்ட் பர்சன், அதனால் மீயை பார்க்குறோம் ஆப்ஜெக்டை. ஸோ இங்கே என்ன பண்ணணும்? ஐ டிட் வந்து என்னது? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் வந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போட சொன்னேன் இல்லையா? அப்போ ஹேடு கால்டு மீ. மீ வந்து என்னது? மீ ஃபஸ்ட் பர்சன். ஸோ ஃபஸ்ட் பர்சன்னா சப்ஜெக்டை பார்க்கணும். இங்கே சப்ஜெக்ட் வந்து ஷீ. அப்போது ஹர். ஷீ டோல்டு மீ வை டிட் யூ கால் மீ. உங்களுக்கு இந்த டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் மாற்றுறது புரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.